வணக்கங்க. முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. இன்றைய ராசி பலன்கள், மாத ராசி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், ராகுகேது பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கங்க. விருச்சிக ராசியா நீங்கள்? விருச்சிக ராசியில் பிறந்தவங்க குணம் எப்படி இருக்கும், என்னென்ன தொழில் செய்யலாம், யார் யாருடன் கூட்டு சேரலாம், மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருச்சிக என்றாலே தேள், அதுவும் விஷம் உள்ளது. உருவமும் பயமூட்டக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் இவர்கள் பழகுவதற்கு ஏற்ற இனிய குணங்கள் உடையவர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்பும் ஊக்கமும் உடையவர்கள். எடுக்கும் காரியங்களில் திறமையும் வெற்றியும் பெற தீவிரமாக முனைவார்கள். தைரியம் மிக அதிகம் உண்டு. எதையும் நேருக்கு நேராக செய்வார்கள். திறமைகளால் சாதனை படைப்பார்கள். பரிசுத்தமானவர்கள். ஞானமும் அறிவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இவரிடம் நிறைந்து காணப்படும். கல்வியில் திறமையும் பெரியவரிடம் பக்தி விசுவாசத்துடன் இருப்பார்கள். தாய் தந்தையிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வார்கள். இவர்களது வாழ்க்கையில் சிரமங்களும் சிக்கலான விஷயங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக ஏற்படும். ஆயினும் தங்களது திறமையால் சமாளித்து வெற்றி பெறுவார்கள். கேட்டையில் பிறந்தவர்கள் கலகங்களை உண்டு பண்ணுவராக இருப்பாங்க. குறைகளை ஏற்றுக்கொள்ளாத முடியாத மனநிலையும் சந்தேக குணமும் முன்கோபமும் சிலரிடம் காணப்படும். மோசமான கருத்துக்கள் இவர்களை துன்பத்தில் ஆழ்த்தும். விருச்சிக ராசிக்காரர்கள் என்னென்ன தொழில் செய்யலாம் என பார்க்கலாங்க. பொறியியல் துறை, இரும்பு மற்றும் நெருப்பு சம்பந்தமான தொழில், மின்துறை, விவசாயம், ஆன்மீகம், சர்ஜன், மனநோய் மருத்துவர், மெடிக்கல், இரத்த பரிசோதனை, ஆராய்ச்சி செய்தல், ஆடம்பர பொருட்கள், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் அதிக லாபம் இவர்களால் பெற முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் யார் யாருடன் கூட்டு சேரலாம் என பார்க்கலாங்க. மீன ராசியினர் பொருத்தமானவர்கள். சிம்ம ராசிக்காரருடன் நிம்மதியான முன்னேற்றத்தை காணலாம். மிதுன ராசினரிடம் தனி பாசத்துடன் செயல்படுவார்கள். ரிஷப ராசியிடம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். கும்பராசினர் மட்டும் ஒட்டி உறவாட ஏற்றவர்கள் அல்ல, தவிர்க்கப்பட வேண்டியவர்கள். விருச்சிக ராசிக்காரர்களின் மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. திருமண விஷயத்தில் சுலபமாக சம்மதியும் தெரிவிக்க மாட்டார்கள். மனம் பேதளிப்பார்கள். குடும்ப வாழ்வை நேசிக்க சிறிது காலம் ஆகும். எனினும் வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்காமல் கௌரவமாக வாழ நினைப்பார்கள். குறைகளை சீர் செய்து குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள். மன நிறைவோடு வாழ்வார்கள். விருச்சிக ராசினருக்கான கலஸ்திரஸ்தானம் 7ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் என்றால் அழகு, கலைநயம், குடும்ப பாங்கான துணை அமையும். பாசமும் பண்பும் நிறைந்த வரன் கிடைக்க பெறுவார்கள். விருச்சிகத்தில் செவ்வாயும் விருச்சிகத்திற்கு அருகில் வலுவான சுபகிரகமான குருவும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருந்தால் வாலிபத்தில் திருமணம் நடந்துவிடும். விருச்சிகத்தில் சூரியன், ராகு போன்ற கிரகங்கள் இருப்பினும் திருமணம் தாமதமாகும். பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி தரலாம். உங்கள் ராசியதிபதி முருகன் கடவுளை காணிக்கை செலுத்துவதால் திருமணம் ஈடேறும். விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி பார்த்தோங்க. மீண்டும் பல நல்ல பதிவுகளோடு தங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.